ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஸ்டோரி டைம். நம்ம இன்னைக்கு தாத்தாவின் கதை பையோட பகுதி 8 தான் பார்க்க போகிறோம். அவங்க எல்லாரும் காலையில் எழுந்துச்சு பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அந்த இடம் ஃபுல்லாக பெரிய பெரிய மரங்களால் நிறைஞ்சிருந்துச்சு. ஷியாம் தாத்தாவோட வீடில் ஃபுல்லாக நிறைய கலரான பூக்கள் எல்லாம் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பறவைகளோட சத்தமும் பக்கத்தில் இருக்கிற ரிவரோட சத்தமும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துலேயே அவங்க எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட உட்காந்தாங்க. அப்போது ஷியாம் தாத்தா, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்டார். அப்போது எல்லா பசங்களும் ஆமாம், ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கிருஷ்ணா, ஆனால் வர்ற வழி ரொம்ப மோசமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஷியாம் தாத்தா, இங்கே வர்றதுக்கு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும், ஆனால் இது ரொம்பவே அழகாக இருக்கும். நைட்டு ஒரு முழு நிலா வரும், அது பார்த்தா நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. நைட்டு குளிராக இருக்கும், ஆனால் நம்ம கொஞ்சம் சூடான சாப்பாடு வச்சு மேலே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னார். அப்போது அனுஷ்கா, உங்களோட ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது? நாளைக்கு நாங்கள் வந்து உங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்க்க வரலாமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஷியாம் தாத்தா, நாளைக்கு வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணும், இன்றைக்கே வாங்க, சும்மா தானே இருக்கீங்க, வீட்டில் போர் அடிக்கும்லாம், வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னார். சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் ஷியாம் தாத்தாவோட ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இருந்துச்சு. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய கார்டனும் இருந்துச்சு. ஷியாம் தாத்தாவோட ஆஃபீஸ் மலைகளை பார்த்து இருந்துச்சு. அது ஒரு குட்டி ஹாஸ்பிட்டல், ஆனால் ரொம்ப க்ளீனாகவும் நீட்டாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போது அனுஷ்கா, ஷியாம் தாத்தா, நீங்கள் ஏன் இங்கே வரீங்க, நீங்கள் சிட்டிலேயே வேலை பார்க்கலாமே அப்படின்னு கேட்டா. அதுக்கு ஷியாம் தாத்தா, இது ஒரு ஃப்ரீ ஹாஸ்பிட்டல், அதனால எனக்கு என்னோட சர்வீஸை இங்கே ஆஃபர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த கதையோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. தூக்கம் உங்கள் கண்களை தழுவட்டும்.